அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறைக்கு உட்பட்ட அருள்மிகு தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோயில் அறங்காவலர் குழு தலைவர் திரு எம்டி விக்னேஷ் பாலாஜி. பொதுவாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோயில் அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள், அடுத்து நம்ம சொர்ண ஆகர்ஷண பைரவர், தாயார், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் ஆனால் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்ல போகிறோம். பக்தர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த துர்க்கை அம்மன், இவங்க விஷ்ணு துர்க்கை அம்மன். அதாவது பொதுவாக சிவாலயங்களில் மட்டும்தான் துர்க்கை அம்மன் நம்ம பார்த்துருப்போம். பெருமாள் ஆலயங்களில் இந்த மாதிரி பிரம்மாண்டமான விஷ்ணு துர்க்கை எங்கேயுமே இது வரைக்கும் இருந்ததாக சரித்திரமே கிடையாது. அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான விஷ்ணு துர்க்கை அம்மன் இவங்க. நீங்கள் பார்த்தா தெரியும், துர்க்கை அம்மனுடைய மூக்கை பாருங்கள். விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் இந்த துர்க்கை அம்மன் ஸ்டாச்சு செஞ்சாங்க. எவ்வளோ அழகாக அம்சமாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். அவ்வளோ பிரம்மாண்டமான துர்க்கை அம்மன். பொதுவாக நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், துர்க்கை அம்மன் ராகு காலத்தில் கும்பிடலாம். இனி வரும் காலங்களில் நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எங்கள் அர்ச்சகர்கிட்ட கேன்சல் பண்ணிவிட்டு, இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கரெக்டாக 10 to 12 ராகு கால நேரத்தில் பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று இந்த துர்க்கை அம்மனுக்கு நாங்கள் எங்கள் அர்ச்சகர்கள் வழிபாடு பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த துர்க்கை அம்மனை வணங்கினா என்ன பலன், நமக்கு என்ன பலன்கள் கிடைக்குன்னு சொல்லி எங்களுடைய அர்ச்சகர், தலைமை அர்ச்சகர் ராமூர்த்தி சாமி இப்போ உங்ககிட்ட பேசுவாங்க. सर्वमंगलमांगल्ये स्वे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके नारायणी नमोस्तुते कात्यायनाय विद्महे कन्याकुमारी श्रीमगे दुर्गी प्रचोदयात्. இந்த சுவாமிக்கு விஷ்ணு துர்க்கான்னு திருநாமம். இந்த துர்க்கைங்கிறது யார் அப்படின்னா, துர்க்கைக்கு திருநாமமே விஷ்ணு மாயா அப்படின்னு தான் பேர். பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ணுறது முன்னாடி 6 குழந்தைகளை கம்சன் செவுத்தில் அடித்து கொண்டுறான். இப்போ 7வது குழந்தை 8வது குழந்தையாக பகவான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவதாரம் பண்ணினது இந்த விஷ்ணு மாயான்னு சொல்லக்கூடிய துர்க்கை தான். இந்த துர்க்கை அவ்வளோ சக்தி வாய்ந்தவள். அந்த கிருஷ்ணனுக்கு முன்னாடி பிறந்ததுனால கிருஷ்ணனுக்கு சகோதரியாகவும் போற்றப்படுறாள். அதனால தான் ஆண்டாள் தன்னுடைய பாசுர நாச்சியார் திருமொழியிலேயே அத்தரி சூட்ட கனா கண்டேன் தோழி நான் அப்படின்னு அத்தரி அப்படின்னு சொல்லி ஆண்டாள் இவளுக்கு மங்களாசாசனம் பண்ணுறா. அப்பேற்பட்ட விஷ்ணு துர்கா இந்த விஷ்ணு ஆலயத்தில் தாயார் சன்னதிக்கு முன்னாடி மண்டபத்தில் அமைஞ்சிருக்கா. சங்கு சக்கரம், வலது கையில் கட்கம்ங்கிற கத்தி, இடது கையில் தாமரை புஷ்பத்தை கையில் வச்சுண்டு பெரிய திருமேனியாக இந்த துர்க்கை சேவை சாதிக்கிறா. இந்த துர்க்கையை வழிபாடு பண்ணுறதுடைய பட்சத்தில் சத்ருக்களால் வரக்கூடிய தொல்லைகள் எல்லாம் நிவர்த்தியாகும், சகலவிதமான தோஷங்களும் நிவர்த்தியாகும். அது மட்டும் இல்லை, ஆபிச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆபிச்சாரமும் இந்த துர்க்கையை வழிபாடு பண்ணுறதுனால நிவர்த்தியாகும். அப்பேற்பட்ட விசேஷமான துர்க்கை இந்த விஷ்ணு துர்க்கை. இது மாதிரி விக்கிரகம் பார்க்குறதுங்கிறது ரொம்ப அபூர்வம். நம்ம கும்பகோணத்து பக்கத்தில் பட்டீஸ்வரங்கிற ஊரில் தான் பெரிய துர்க்கை இருக்குது. அதை விட பெரிய துர்க்கையாக இங்கே எழுந்தருளி இருக்கிறது ரொம்ப ஆச்சரியம். இந்த சுவாமிக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 10 to 12 சிறப்பு வழிபாடு பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பக்தாலாம் அவசியம் அதில் கலந்துண்டு விஷ்ணு துர்க்கையினுடைய பரிபூர்ணமான அருளுக்கு பாத்திரம்னு வேண்டி கேட்டுக்கிறோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. விஷ்ணு துர்க்கையை வழங்கினா என்ன பலன், அதை ஹரிபட்டர், எங்கள் திருக்கோயிலுடைய அர்ச்சகர் ஹரிபட்டர் இப்போ உங்ககிட்ட சொல்லுவாங்க. என்ன பலன் பண்ணுறோம். காந்தஸ்தே புருஷோத்தமः பணிபதிः शय्यासनं வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரோ யவனிகா மாயா ஜகன்மோகினி பிரம்மேசாதிசுரவ்ரஜः சதயிதः त्वद्दासदासीगणः ஷீரீத்யேவ ச நாமதே பகவதி பூமः கதம் த்வாம் வயம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. அதாவது இந்த துர்க்கையை தமையன் துர்க்கையினுடைய சரித்திரங்களை சொன்னார். இந்த துர்க்கையை சேவிக்கிறனால நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா, அதுவும் இந்த ராகு காலத்தில் சேவிக்கும் போது நமக்கு தெரியாமல் நமக்கு தெரிஞ்ச சத்ருக்களை நம்ம என்ன வேணால், அதாவது சொல்லி அவள் இது பண்ணலாம். சுவாமிகிட்ட அந்த மாதிரி எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, எனக்கு சரி பண்ணி கொடுங்க. நமக்கு தெரியாமையோ எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது லோகத்தில். அப்படிங்கும்போது அந்த சத்ருக்கள்லேருந்து நீ தான் என்னை காப்பாற்றணும். ஆனால் சத்ருங்கிறது நமக்கு எதிர்த்து வரவாள் தான் கிடையாது. நம்ம ஞானம் அஜ்ஞானம் 2 இருக்குது. அந்த அஜ்ஞானம் கூட சத்ரு தான். ஏன்னா நம்ம சுவாமியை சேவிக்கிறோம், அப்படி சேவிக்கும் போது பக்தியாக சேவிக்கிறோம். ஆனால் இவ்வளோ நாள் பக்தியே இல்லாமல் இருந்திருக்குமே, அதுவும் ஒரு விதமான சத்ரு தான். பசி ஆகட்டும், தூக்கமாகட்டும், அதுவும் சத்ரு தான். அந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாத சத்ருக்களையும் இந்த தாயாரானவள் போக்கடிச்சு நமக்கு ஞானத்தை கொடுப்பாள் அப்படிங்கிறதான் இந்த தாயாருக்கு உண்டான ஏத்தமே. அது இல்லாமல் இவள்கிட்ட கல்யாணம் ஆகக்கூடிய வாசிக்கிறோம் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். வம்சம் வேணுங்கிறவா
சீக்கிரம் வம்சம் குலம் தலைக்கணும் அப்படின்னும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அந்த துர்கேட்ட. அதுவும் அந்த ராகு காலத்தில் 10 to வெள்ளிக்கிழமை வரக்கூடிய ராகு காலம் 10 to 12 அந்த சமயத்தில் சேவிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த தாயாரான துர்கை வந்து நமக்கு எல்லா காரியத்தையும் பண்ணி கொடுப்பா அப்படிங்கிறது திண்ணம். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதனால் சேவார்த்திகள் கண்டிப்பாக வந்து அந்த ராகு காலத்தில் துர்கையை வழிபடணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணன். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நின்ற கோலத்து விநாயகர். அதாவது எங்கேயுமே நின்ற கோலத்தில் விநாயகர் வந்து எங்கேயுமே கிடையாது பொதுவாக. அப்படி வேறு எங்கேயாச்சும் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இவர் தான் அந்த நின்ற கோலத்து விநாயகர். நம்ம எல்லா கோயிலையும் பார்த்துருப்போம், விநாயகர் உட்காந்து தான் இருப்பாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக, இங்கே பாருங்கள் சிற்பத்தை அந்த கலையை பாருங்கள் எவ்வளோ அழகாக அம்சமாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். நின்ற கோலத்து விநாயகர், நின்ன மேனிக்குள்ள விநாயகர். நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, சில பேர் தெரியாதவங்களும் இருப்பாங்க. அங்கே பாருங்கள் அமர்ந்த விநாயகர், நர்த்தன விநாயகர் பார்க்கலாம். ஆமாம், அமர்ந்த விநாயகர், நர்த்தன விநாயகர் பார்க்கலாம். நின்ற கோலத்து விநாயகர் இது வந்து அந்த பக்கம் விஷ்ணு துர்க்கையும் இந்த சைடில் நின்ற திருக்கோலத்தில் விநாயகர் சேவை சாதிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான திருமேனி இவர். கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரே இதில் பண்ணியிருக்காங்க, சிங்கிள் ஸ்டோனில். இந்த மாதிரி நின்ற திருக்கோலத்தில் இவ்வளோ பெரிய கணபதி பார்க்குறதுங்கிறது, அதுவும் விஷ்ணு ஆலயத்தில் பார்க்குறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். இந்த கோயில் அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. இது வந்து விஜயநகர பேரரசர் காலத்தில் தான் இந்த விக்கிரகம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு. இவருக்கு சங்கடகர சதுர்த்தியில் வந்து பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப விசேஷம்.